ஹோட்டல் ஐட்டம்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக கடை வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஆஃபீஸ் ஃபர்னிச்சரு, வீட்டு ஃபர்னிச்சரு அதுக்குன்னு செப்பரேட்டாக கடை வச்சுருக்கோம். 75,000 நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் தொடங்குறதுக்கான டீ ஸ்டால், ஜூஸ் ஸ்டால், வட்டா, அடுப்பு எல்லா ஐட்டமும் எடுத்துக்கலாங்க. டைனிங் டேபிள்ல இருந்து A to Z எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் காம்பாக்ட் பட்ஜெட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னா 35,000 நம்ம தரலாங்க. அது எப்படின்னா பிளாஸ்டிக் டைனிங் டேபிள் செட்டு புதுசு ஒரு 4 செட்டு கொடுத்து மற்ற ஐட்டம்ஸ் அடுப்புலாம் சேம் SS பதில் MS அடுப்பு அந்த மாதிரி கவர் பண்ணி மாத்தி கொடுத்தோம்னா அது பட்ஜெட்டுக்குள்ளே தொடங்குறவங்களுக்கு அது கரெக்டா 35,000 தொடங்கிடலாம். 100%. வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய ஆசன் ட்ரேடர்ஸ்க்கு தான் வந்திருக்கேன். இந்த ஹோட்டலுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் வச்சிருக்காங்க. செகண்ட் ஹேண்ட் பொருட்களும் வச்சிருக்காங்க, புது பொருட்களும் வச்சிருக்காங்க. அடுப்பு, அதை SS சேரு, SS டேபிள், நார்மல் சேரு, பிளாஸ்டிக் சேர்ஸு, அது மட்டும் இல்லாத ஆஃபீஸுக்கு தேவையான டேபிள், சேரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் புதுசாகவும் வச்சிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஊஞ்சல், இது போல் எல்லா பொருட்களும் வச்சிருக்காங்க. என்னென்ன பொருட்கள் வச்சிருக்காங்க, என்னென்ன விலைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கண்ணா. வணக்கண்ணே, சொல்லுங்க. உங்க பேருண்ணே? என் பேர் சையதுண்ணே. இப்போ இந்த உங்க கடை வந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் மட்டும் இருக்கா, வேற எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கீங்க? நம்ம புதுக்கோட்டையில இருக்கு, சென்னையிலயும் கடை இருக்குண்ணே. என்னென்ன பொருட்கள்லாம் நீங்க விற்கிறீங்க? நம்ம ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம இந்த ஊர்லயே மொத்தம் 3 கடை வச்சிருக்கோண்ணே. ஹோட்டல் ஐட்டம்ஸ்க்குன்னு செப்பரேட்டா கடை வச்சிருக்கோம். அது இல்லாம ஆஃபீஸ் ஃபர்னிச்சரு, வீட்டு ஃபர்னிச்சரு அதுக்குன்னு செப்பரேட்டா கடை வச்சிருக்கோம். இது இல்லாம நியூ ஃபர்னிச்சருக்கும் நம்ம செப்பரேட்டா கடை வச்சிருக்கோம். மொத்தம் 3 கடை வச்சிருக்கோம். 3 கடை. இந்த செகண்ட் ஹேண்ட் வந்து ஆஃபீஸ் டேபிளும் எல்லாமே செகண்ட் எல்லாமே A to Z எடுத்துக்கலாண்ணே. சாஃப்ட்வேர் கம்பெனி ஐட்டம்ஸ்ல இருந்து நீங்க ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போட வேண்டிய எல்லாமே ரோலிங் சேர்ஸ்ல ஆரம்பிச்சு சின்ன பொருள் ஆரம்பிச்சு A to Z பெரிய பொருள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஹோட்டல்னா எல்லா சேர்ஸ், டேபிள்ஸ் எல்லா பொருட்களும் எல்லாமே வச்சிருக்கீங்க. பாத்திரம், மிஷின்ஸ், சின்ன ஸ்பூன்ல ஆரம்பிச்சீங்கன்னா இருக்கிற தோசைக்கல்லு, ஹோட்டலுக்குன்னு ஒரு பர்பஸா எடுத்தீங்கன்னு சொன்னா டீ ஸ்டாலு, ஜூஸ் ஸ்டாலு, தோசைக்கல்லு, இந்த மாதிரி அடுப்பு ஐட்டம், இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. அதுல MSல இருக்கு, SSல இருக்கு. நம்ம கிட்ட A to Z ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே வச்சிருக்கீங்க. அது இல்லாம நம்ம யூஸ்டும் வச்சிருக்கோம். யூஸ்டு ஒரு 40% இருக்குன்னா 60% நியூ தான் வச்சிருக்கோம். நியூ தான் வச்சிருக்கீங்க. ஆமா. பிரைஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட் பிரைஸை விட முடிஞ்ச அளவுக்கு ரீசனபிளா கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் இந்த அடுப்புலாம் எவ்வளோ ரேட்? இதெல்லாம் இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2,850 ரூபாய் அந்த மாதிரி. ஒரு அடுப்பு பாத்தீங்கன்னா 10க்கு 10 1,400 ரூபா 1,500 ரூபாயில இருந்து SSஆ இருந்ததுன்னா கொஞ்சம் பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும். MS பொறுத்த வரைக்கும் நார்மலான பிரைஸ். இதெல்லாம் ஒரு 2,850 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். இதுல தோசைக்கல் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 20,500 ரூபா நம்ம பிரைஸ். 20,500. ஆமா. கஸ்டமர் எடுக்கும் போது நம்ம பிக்ஸட் ரேட் கிடையாது. இப்போ ஒருத்தவங்க ஒரு 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. அப்ப நெகோசியேஷன் பண்ணி ஆமா, கொஞ்சம் பல்கா எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஓரளவுக்கு ரீசனபிளா நெகோசியபிள் பண்ணி கொடுப்போம். சரி. அந்த மாதிரி நம்ம கிட்ட இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பப்ஸ் எல்லாம் ஹீட்ல வச்சிருப்பாங்க இல்லையா, அது இது டேபிள்ல வைக்கிற தோசைக்கல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்காது. நார்மலா கீழே வச்சு போடுற தோசைக்கல் தான் இருக்கும். இது எப்படின்னா சின்ன சின்ன தள்ளு வண்டிங்க இருக்கு பாத்தீங்களா, அதுல வச்சு யூஸ் பண்ற தோசைக்கல். இதெல்லாம் என்ன ரேட்? இது நமக்கு 5,600 ரூபா 5,300 ரூபா அதோட திக்னஸ் பொறுத்து இருக்கு. இதுல நமக்கு திக்னஸ் கம்மியா வேணும். ஆமா, கல்லோட திக்னஸ் இருக்குண்ணே. கண்டிப்பா அதுல ஒரு குவாலிட்டியும் இருக்கு ஷீட்ல. இப்ப இந்த டேபிள்லாம் இது யூஸ்டுன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட் கவுண்டர், பானிபூரி அந்த மாதிரி சம்திங் வைக்கிறாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்றது. இதெல்லாம் என்ன ரேட்னு வரும்? இதெல்லாம் நம்ம பழசுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள தான். நாங்க இங்க பாத்தீங்கன்னா 10,500 ரூபாய் பிரைஸ் போட்டிருக்கேன். ஆனா இது பிக்ஸட் இல்ல. கஸ்டமர் எடுக்கும்போது ஒரு 8 ரூபா கண்டிப்பா. ஆமா. இது பாத்தீங்கன்னா கமர்ஷியலானது தந்தூரி அடுப்பு. தந்தூரி அடுப்பு. ஆமா. இந்த பெரிய பெரிய நான் பட்டர் நான் அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ற தந்தூரி அடுப்பு. இதெல்லாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 4,200 ரூபா 4,300 ரூபா. நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது 3,800 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். ஹெவியா இருக்கும். இப்ப இந்த சேர்லாம் இதெல்லாம் என்ன ரேட் வருது? இதுல நம்மள்ட்ட நியூவும் இருக்கு, யூஸ்டும் இருக்கு. இப்ப யூஸ்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2,500 ரூபா 3,000 ரூபா. 2,500 ரூபா. ஆமா. இது புதுசு எடுத்தீங்கன்னா 12,000 ரூபா வரும். புதுசு 12,000, நீங்க 2,500 ரூபா கண்டிப்பா தருவோம். இதுல எதுவும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த இதுவும் டேமேஜ் எல்லாம் இல்லைன்னா. என்னன்னா ஒரு 6 மாசம் 1 இயர் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் பெயிண்டிங் இதெல்லாம் இருக்கும். ஆமா. அடுப்புலாம் பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு 12 இன்ச்சு 13 இன்ச்சு இந்த மாதிரி 20 இன்ச்சு வரைக்கும் என்கிட்ட A to Z அடுப்பு இருக்கு. நம்ம சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஃபுல்லா பிஸ்கெட் எடுக்கிற மாதிரி அடிக்கிருக்கோம் பாருங்க. இப்ப இந்த சிங்கிள் ஸ்டவ் எல்லாமே என்ன ரேட்? இதெல்லாம் 1,350 ரூபாயில இருக்குண்ணே. 1,650 ரூபாயில இருக்குண்ணே. அதுல SS ல இருக்கிறதெல்லாம் SS கொஞ்சம் கூட வரும்ண்ணே. இப்ப 1,350 ரூபாய் இந்த பொருள் வந்து SS ல எடுக்கும்போது இன்னும் ஒரு 400-500 எக்ஸஸா தான் வரும். இந்த பெரிய பர்னர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபாய் 1,800 ரூபாய். இப்ப இது SS அடுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,200 ரூபாய் அந்த மாதிரி வரும். பர்னர்லாம் நம்ம குவாலிட்டியா போடுவோம். எல்லாமே காப்பர் பர்னர் தான். இது 2,000
200 ரூபா. 2200. ஆமா, ஃபுல் கவரா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா சில இடத்துல பிரைஸ் கம்மியா சேர்த்து வரும். ஆமா, பிரைஸ் கம்மியா கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஷீட் எல்லாம் கவர் பண்ணாம கொடுத்துருவாங்க. இது கவர் இல்லாம இருந்ததுன்னா இன்னும் பிரைஸ் நான் குறைச்சு கொடுக்கலாம். ஆனா அனல் கையில படும். நம்ம எல்லாமே ஃபுல் கவர்ல கொடுத்துருக்கோம். கவர்ல கொடுத்துறீங்க. ஆமா. இப்போ இந்த டபுள் பர்னர்லாம் என்ன ரேட்? இது எஸ்எஸ். இது சைனீஸ் அடுப்புனே. இப்போ எல்லாருமே ஹோட்டல்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சைனீஸ் அடுப்பு நம்மளது எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். பாத்தீங்கன்னாலே தெரியும், சீல் அடிச்சே இருக்கு பாருங்க. கம்பெனியோட சீல் அடிச்சு குவாலிட்டியா இருக்கும் பர்னர்ஸ் எல்லாம். இதெல்லாம் என்ன ரேட்டுங்க வருது? இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8300 ரூபாயில இருந்து இருக்கு. 8300. ஆமா. இதே இது எம்எஸ்ல எடுத்தீங்க, இரும்பு. எம்எஸ்ன்னு சொல்றதோட விளக்கம் என்னன்னா இரும்பு. எஸ்எஸ்ங்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். எம்எஸ் எடுத்தீங்கன்னா இது அப்படியே பாதி குறையும். பாதிக்கு 4200 ரூபா 4300 ரூபா அந்த ரேஞ்ச். இப்ப இந்த ஸ்டாண்டிங் டேபிள் என்ன? இது பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் கருப்பட்டி காஃபி அந்த மாதிரி நிறைய கடைங்க வந்துருச்சுங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள உட்கார வச்சு எல்லாம் சாப்பிட போறது சும்மா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டிங் டேபிள் தான் கொடுப்பாங்க. ஆமா. இதெல்லாம் என்ன ரேட் வருது? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ரூபாயில இருந்து இருக்குண்ணே. 2500 ரூபாயில இருந்து இருக்கு. இது பெரிய சைஸ். இது உங்களுக்கு 4600 அந்த ரேஞ்ச் வரும். இப்போ இதே செகண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு வரும்? செகண்ட்ஸ் அப்படியே பாதி வச்சுக்கோங்களேன். ஒரு 2500 40% to 50% அதோட யூசேஜ் பொறுத்து இருக்கு. இப்போ இங்க இருக்கிற இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீ ஸ்டால். இதெல்லாம் மெயின் ஒரு கடைக்கு பாத்தீங்கன்னா டீ ஸ்டால் ஜூஸ் ஸ்டால் கண்டிப்பா வச்சிருப்பாங்க ஹோட்டல்ஸ்னா. இதுல பாத்தீங்கன்னா 3க்கு 2 சைஸ் 4க்கு 2 சைஸ் 4 என்ன சைஸ்னா இது 3க்கு 2 சைஸ்ங்க. 3க்கு 2. இதுல என்ன ரேட்? நம்மள்ட்ட 14600 ரூபா வரும்னே. 14600 ரூபா வரும். இப்போ இதே செகண்ட்ஸ்லன்னா செகண்ட்ஸ்ல எடுத்தீங்கன்னா ஒரு 7 ரூபா 7500 ரூபாய்க்கு நம்ம பண்ணி. செகண்ட்ஸ்ல நம்மள்ட்ட இருக்குங்களா? இருக்குண்ணே, அவைலபிள் இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுனேன்னா அப்படியே நீங்க ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சைடுல இருக்கிற எல்லாமே யூஸ்டு தான். இந்த சைடுல இருக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ தான். ஆமா. இதுல நம்மள்ட்ட இது மட்டும் இல்ல, சூப்பர் மார்க்கெட் ராக்ஸ், கடைங்களுக்கு வைக்கிற ராக்ஸ் எல்லாமே A to Z எடுத்துக்கலாம். நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த சாஸ் வைக்கிறது அந்த ஐட்டம்ஸும் இருக்கு. இதெல்லாம் கேட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, சுடு தண்ணி போடுறது அந்த மாதிரி ஐட்டம், பிளேட் ஐட்டம்ஸ், மிக்சர் பாக்ஸ், அதே மாதிரி டீ கேனு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹாட் கேஸ்னு சொல்லுவாங்க. இது காமனா எல்லா இடத்துலயும். இது உங்களுக்கு 4600 வரும்ண்ணே. நம்ம லெஸ் பண்ணி கொடுக்குறோம். இதுல சின்ன சைஸ் இருக்கு, 2800 ரூபாயும் இருக்கு. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் இந்த மிக்சர் பாக்ஸ். இது ஹோட்டலுக்கு யூஸ் பண்ற நம்ம நார்மலா சட்னி இந்த ஐட்டம்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடையை விட ஒரு 250-300 ரூபா தான் லெஸ். ஆமா, 1250 ரூபா கடையில இருக்குன்னா என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கும். அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மசாலாஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மசாலா ஐட்டம்ஸ் வைக்கிறது. இதுலயே 9 குழி 10 குழி 12 குழி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்? இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வெயிட் பார்க்க உங்களுக்கு ரஃபா தெரியும். ஆனா மினிமம் ஒரு 5 கிலோவாவது இருக்கும். பார்த்தா தெரியுதுங்களா, ஹெவியா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு 1300 ரூபா 1400 ரூபா அந்த பிரைஸ்ல இருந்து பொறுத்து மாறும் கண்டிப்பா. இதுல என்னன்னா எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வித்தியாசம் இருக்கு. 202 இருக்கு, 306 400 இந்த மாதிரி குவாலிட்டி வைஸ் இருக்கு. அது எப்படின்னா ஹெவி தான், அந்த குவாலிட்டியை வச்சுதான். இப்ப இதை கவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இதெல்லாம் யூஸ்டு, எல்லாமே யூஸ்டு தான். ஒரு ஹோட்டலுடைய மெட்டீரியல் தேவைன்னா குறைஞ்சது இங்க ஒரு 10 ஹோட்டல் 20 ஹோட்டலுக்கான மெட்டீரியல் என்கிட்ட எப்பயுமே யூஸ் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன டேபிள்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் டேபிள்னு சொல்லுவாங்க. ஒர்க் டேபிள் இந்த மாவு வச்சு உருட்டுறது, பூரி போடுறதுக்காக பிணையிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இது இந்த இத பாத்தீங்கன்னா என்னன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் இலை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி தள்ளுறதுக்கு இது ஃபுல்லா செயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு ரேட்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா போட்டிருக்கோம். பட் இது ஹெவி வீலோட வரும். இதோட வீல் பிரைஸே உங்களுக்கு 850 ரூபா கிட்ட வரும். நம்ம பெரிய பிரைஸ் எல்லாம் போடல. பட் எடுக்கும் போது இதையும் நெகோஷியபிள் பண்ணி கொடுப்போம். நம்ம ஒரு 3500-4000 அந்த ரேஞ்சு கொடுப்போம். கண்டிப்பா. இருந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போடுற ராக்ஸ் இது எல்லாமே என்கிட்ட பல்காவே கிடைக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளேவுட் ராக்ஸ். இந்த இடம் நீங்க கவர் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சென்ட் இருக்கும். இது ஃபுல்லாவே ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் தான். இப்போ இந்த எஸ்எஸ் சேருங்க இருக்குல்ல, இதெல்லாம் ஆமாண்ணே. இதெல்லாம் என்ன ரேட்டுங்க? இது வந்து செட்டு தானே. நம்ம சேரா தனியா கொடுத்தா ஒரு 850 ரூபாய் ரேஞ்சு கொடுப்போம். பட் நம்ம சேரா செப்பரேட் கொடுக்கறது இல்ல, டைனிங் டேபிளா கொடுக்குறோம். டைனிங் டேபிள் உங்களுக்கு அடுத்த இதுல காட்டுறேன், பாத்தீங்கன்னா தெரியும். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப இந்த இதெல்லாம் ரேக்கா இருக்குல்ல, இந்த ரேக்லாம் எஸ்எஸ் ரேக்லாம் இதெல்லாம் எவ்வளவு? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3400 ரூபாய் நான் பிரைஸ் போட்டிருக்கேன். ஒரு 2000 இன்னைக்கெல்லாம் வெறும் எம்எஸ்ல உள்ள செப்பல் ஸ்டாண்டே பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 1200 ரூபாய். இது குறைஞ்சது ஒரு 20 கிலோ இருக்கும். 3400 ரூபாய் போட்டிருக்கேன். 2800 ரூபாய்க்கு நான் கொடுப்பேன். 2800. ஆமா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் டேபிள்னு சொல்லுவாங்க. ஒர்க் டேபிள்ங்கிறது காமனா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாவு பிணையறதுக்கோ இல்ல ஒரு பொருள் வச்சு யூஸ் பண்றதுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இதுலயுமே சைஸ் நிறைய இருக்கு. இது எல்லாமே இருக்கு. இது 3க்கு 2 4க்கு 2 இதுலயே 2 தட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாவே தோசைக்கல் தானே. எம்எஸ்ல தோசைக்கல் இருக்குண்ணே. இதெல்லாம் என்ன ரேட்டுங்க? தோசைக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13000 ரூபாய் 12000 ரூபாய்ல இருந்து இருக்கு. 3க்கு 2 தோசைக்கல் 13 ரூபா 12 ரூபா. இதுல 4க்கு 2
அந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இப்ப இருக்கு. இந்த ஸ்டவ்ல இதுல என்ன ரேட்டுங்க? இது பிரியாணி அடுப்புங்கண்ணே, பிரியாணி 18க்கு 18 சைஸ்னு. ஆ. உங்களுக்கு 3200 ரூபா 3300 ரேஞ்சில நம்ம கொடுக்கலாங்கண்ணே. 3300 கொடுக்கலாம். ஆமாண்ணே கொடுக்கலாங்கண்ணே. இப்ப இந்த டேபிள் சேர்லாம் புதுசுங்களா? இது எல்லாமே நியூண்ணே. நியூ. ஆமாண்ணே. இதுல இது என்ன செட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 ரூபா ரேஞ்சுக்கு தரலாண்ணே. 12 ரூபாய். ஆமா எல்லாமே மார்பிள் டாப் தானே. 4 சேரு. ஆமா 4 சேரு மார்பிள் ஸ்டோனு வித் எஸ்எஸ் ஃப்ரேமோட வந்துரும். ஃப்ரேமோட. ஆமாண்ணே. இதுலயே உங்களுக்கு மார்பிள் டாப் வேணாம், எனக்கு பிரைஸ் கம்மியா வேணும்னா மார்பிள் டாப்புக்கு பதிலா கடப்பாக்கல் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி கொடுத்தா ஒரு 10,000 ரூபாய் ரேஞ்சிலுமே நம்ம கொடுக்கலாம். ஆனா என்கிட்ட மேக்ஸிமம் கடப்பாக்கல் இருக்காதுங்க. இப்ப இந்த பிளாஸ்டிக் சேர்லாம் போடுறாங்கன்னா இந்த சேர்லாம் போட்டா அது எவ்வளவு பிரைஸ் வரும்? இது பாத்தீங்கன்னா புதுசு இன்னைக்கு சுப்ரீம் அந்த மாதிரி பிராண்ட்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1800 1600 ரூபாய் பிரைஸ்னு. சரிங்க. நான் ஐஎஸ்ஓன்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் பிராண்ட் தானே வச்சிருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 980 ரூபாய் வரும் புதுசு. ஆமாண்ணே. சப்போஸ் எனக்கு அந்த எஸ்எஸ் சேர் வேணாம், இந்த சேர் இந்த பிளாஸ்டிக் சேர் கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாத்தி கொடுப்போம். ஏன்னா எஸ்எஸ் சேர் ஒரு 1300 1200 ரூபாய் வருதுன்னா அந்த பிரைஸை நம்ம நெகோஷியபிள் பண்ணிட்டு அதுக்கு பதில் இது கேட்கறாங்க அப்படின்னா இதை கொடுப்போம். இதுவும் எடுப்பாங்கண்ணே. என்னன்னா இது இந்த ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் அவங்கலாம் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அதிகமா தேவைப்படாது, சும்மா உட்காந்து ஒரு ரஃபா சாண்டி போற மாதிரி இருக்கும். அவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா போட்டுக்குவாங்க. இதுல நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 8 கலர்ஸ் இருக்குண்ணே. பிளாக், இது இங்க ப்ளூ இருக்கு. இது இல்லாம நம்ம கடைகள்ல நீங்க அங்க கவர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. ரெட், ப்ளூ, பிளாக், கிரீன் அந்த மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வடை பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவே நம்மள்ட்ட கொஞ்சம் நல்ல டைப்ல இருக்குண்ணே. ஓபன் பண்ணி ட்ரே பண்ணி உள்ள போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். கரண்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிரியாணி சமைக்கிற கரண்டி பெருசு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜல்லி கரண்டி வடை பொரிச்சு எடுக்கிறது. இதுல கிட்டத்தட்ட நிறைய சைசஸ் இருக்கு. இதுல ஒரு 10 வெரைட்டி இருக்கு. அதுக்கு தான் நான் ட்ராலி மாதிரி போட்டு நிறைய போட்டிருக்கேன். இப்ப இதெல்லாம் வந்து யூஸ் ரேட் தானே இதெல்லாம்? ஆமாண்ணே. இந்த சைடுல இருக்கிறது யூஸ்டு தானே, நான் சாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இந்த இதெல்லாம் எவ்வளவு ரேட்? இப்ப இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எம்எஸ் ஃப்ரேம்ண்ணே. எம்எஸ் ஃப்ரேம் இது மார்பிள் டாப் தானே. எஸ்எஸ் சேர் கொடுக்குறோம். இது புதுசு உங்களுக்கு எடுத்தா 12,000 ரூபாய் வரும்போது பழசுல நம்ம 7,500 ரூபாய் சொல்றோம். 7,500 ரூபாய் கொடுக்கும்போது ஒரு நெகோஷியேட் பண்ணி கொடுப்பீங்க, கொஞ்சம் கம்மியா கண்டிப்பா கொடுப்போம். கண்டிப்பா. ஏன்னா மினிமம் ஒரு 5 செட் 10 செட் எடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெஸ் பண்ணி நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பா. இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கொரியன் மாடல் சேர்ண்ணே, கொஞ்சம் ராயலா இருக்குண்ணே. ராயலா. ஆமாண்ணே. இது ஒரு 1000 ரூபாய் வித்தியாசம் வரும்ண்ணே அதுக்கும் இதுக்கும். அதுவும் இல்லாம இது எம்எஸ் ஃப்ரேம்ண்ணே. இது பாத்தீங்கன்னா பியூர் எஸ்எஸ் ஃப்ரேம். எஸ்எஸ் ஃப்ரேம். ஆமா. அதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 40-50 செட் இருக்குன்னு இதை இறக்கி வச்சிருக்கோம். 40 செட் வச்சிருக்கீங்க. 40 செட்டுக்கு மேல தானே இருக்கும். சும்மா ரஃபா இடம் இல்லங்கிறதுனால நம்மள்ட்ட இப்படி கோத்து வச்சிருக்கோம். இப்ப இந்த ஷவர்மா மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7,500. 7,500. ஆமா. புதுசா வாங்கினா என்ன ரேட் வரும்? அது ஒரு 16,000 ரூபாயில இருந்து 18,000 ரூபாய் வரும். 16. கண்டிப்பா வரும். இது டபுள் பர்னர் உள்ளதுண்ணே. இதுல சிங்கிள் பர்னர் நிறைய இருக்குண்ணே. இது அரேபியன் ஷவர்மான்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்குண்ணே. இதுல போட்டிருக்கிறது எல்லாமே வாப்பா பர்னர்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்குண்ணே. இது பாத்தீங்கன்னா பின்னாடி லைட் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, இது டிஸ்பிளே கவுண்டர். இது பாத்தீங்கன்னா கூலிங் கேக்கு அந்த மாதிரி டிஸ்பிளே பண்றாங்கல்ல, ஐஸ் கேக்ஸ் எல்லாம் அதுக்காக யூஸ் பண்றதுன்னு. அதெல்லாம் என்ன ரேட்? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் வருண்ணே. புதுசு எடுத்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 80,000 இருந்து 90,000 ரூபாய் வர வாய்ப்பு இருக்குண்ணே. நம்மள்ட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறலாண்ணே. இது பாத்தீங்கன்னா டம்மி, அதாவது இது கூலிங் வரும், இது கூலிங் எதுவுமே இருக்காது, டம்மியா இருக்கும். இந்த மாதிரி பீஸ் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 18ல இருந்து டம்மி எல்லாம் எவ்வளவு? அதான் ஒரு 18 ரூபாய் 15 ரூபாய். ஆமா, சைஸை பொறுத்து இருக்குண்ணே. இது 6 அடி இருக்குண்ணே. இதுல 4 அடி 3 அடி இருக்கு. 3 அடிலாம் எடுத்தீங்கன்னா ஒரு 8 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு கொடுக்கலாம். 4 அடி ஒரு 10 ரூபாய் கொடுக்கலாம். இதெல்லாம் 6 அடி இருக்குண்ணே. ஒரு 15 ரூபாய் 18 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடுக்கலாம். நான் சின்னதா ஒரு ஹோட்டல் தொடங்குறேன் அப்படின்னா எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும்? நான் செகண்ட் ஹேண்ட் பொருள் வாங்குறேன் அப்படின்னா எவ்வளவு ஆகும்? நீங்க ஒரு சிம்பிளான ஒரு ஹோட்டல் தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40,000 ரூபாய் இருந்தால் போதுமானது. 40,000 இருந்தா 100% எல்லாமே நம்மள்ட்ட எடுத்துக்கலாம். ஒரு 4 செட் டைனிங் டேபிள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அடுப்பு அந்த மாதிரி உள்ளதை எடுத்துக்கலாம். இல்ல ஒரு டீ ஸ்டாலு ஜூஸ் ஸ்டாலு எல்லாத்தையும் நான் சேர்த்து போட போறேன் அப்படின்னா ஒரு 75,000 ரூபாய் பேக்கேஜ் வரும். 75,000 இருந்தா போதும். 100% டீ ஸ்டால் ஜூஸ் ஸ்டால் A to Z சாப்பாடு ஐட்டம் எல்லாமே, கரண்டில இருந்து அடுப்புல இருந்து எல்லாமே சொல்றேன். ஒரு 75 ரூபாய் இருந்தா ஒரு மீடியம் ரேஞ்சில் உள்ள ஹோட்டலை 100% ரன் பண்ணிடலாம். இதுவே நீங்க புதுசும் நம்மள்ட்ட எடுத்தீங்கன்னா புதுசு அப்படியே டபுள் ஆகணும். இப்ப நான் பழசுல ஒரு 75,000 ரூபாய் ஆகுதுன்னா புதுசுல ஒரு 120 130 வரும். ஆமா, அந்த ரேஞ்ச் வரும். நம்மள்ட்ட ரெண்டுத்துக்கான ஆப்ஷனும் இருக்கு. யூஸ்டு வேணுங்கிறவங்க யூஸ்டு எடுத்துக்கலாம், நியூ வேணுங்கிறவங்க நியூ எடுத்துக்கலாம். நம்ம 2 ஆப்ஷன்ஸும் வச்சிருக்கோம். ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விறகடுப்புங்க. என்னன்னா சிலிண்டருடைய காஸ்ட் இன்னைக்கு கூடுதுங்கும் போது விறகு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேல இதுல இருந்து தோசைகள் வைக்கிறதுக்கு. ஆமாண்ணா, இதோடைய கல்லு பாத்தீங்கன்னா ஒரு 300 கிலோ இருக்கணும் மேல வைக்கிற கல்லு. அதனால செப்பரேட்டா வச்சிருக்கோம். இது மேல நாங்க டிஸ்பிளே பண்ணல. இதெல்லாம் எவ்வளவு ரேட் வருங்க? இதெல்லாம் உங்களுக்கு 35,000 ரூபாய் 30,000 ரூபாய் 28,000 ரூபாய் வரும் குறைஞ்சது பாத்தீங்கன்னா. ஆமாண்ணா, இது எல்லாமே நியூ தான். இதுல நிறைய செகண்ட்ஸ்லாம் இருக்குங்களா? செகண்ட்ஸ் இருக்குண்ணே, பாதிக்கு பாதி வரும்.
பாதிக்கு செகண்ட்ஸ் இப்ப ஸ்டாக் இல்ல, சேல் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஷவர்மா மிஷின்லாம் எவ்வளவு ரேட் இது? அதானே இது பெருசுன்னு. இப்ப அங்க பார்த்ததுக்கு இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதுல டிராவ்லாம் கிடையாது. ட்ரா கிடையாது. ஆமா. இது டிராவ்லாம் வரும். மேலே வச்சு கட் பண்ணலாம், ஷவர்மா பேக் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி பக்கத்துல ஒரு ஒர்க் டேபிளோட ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஒரு 12,500 ரூபாய் தரலாம். இப்ப அந்த மிஷின் அது உங்களுக்கு 7.5 சொன்னேன் இல்லையா, 7,500 ரூபாய். அதுலயுமே இன்னும் சின்னது நம்மள்ட்ட இருக்கு, அங்க இருக்கு. இந்த சின்னது எவ்வளவு இது? இது உங்களுக்கு ஒரு 6,500 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும். 6,500. ஆமா, இது கொஞ்சம் யூஸ் அதிகம். சேம் சைஸ் தான், யூஸ் அதிகமா இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ல இருந்து 1 இயர் தான் யூஸ் ஆயிருக்கும். அதனால அந்த பினிஷிங்காக வேற வித்தியாசம் ஒண்ணும் இல்லைண்ணே. நான் புதுசா ஒரு ஹோட்டல் தொடங்கணும்னா எனக்கு 75,000 இருந்தா போதும். 100% 75,000 நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் தொடங்குறதுக்கான டீ ஸ்டால், ஜூஸ் ஸ்டால், வட்டா, அடுப்பு, எல்லா ஐட்டமும் எடுத்துக்கலாமே. டைனிங் டேபிள்ல இருந்து A to Z எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் காம்பாக்ட் பட்ஜெட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னா 35,000 ரூபாயும் நம்ம தரலாம். அது எப்படின்னா பிளாஸ்டிக் டைனிங் டேபிள் செட் புதுசு ஒரு 4 செட்டு கொடுத்து, மற்ற ஐட்டம்ஸ் அடுப்புலாம் சேம் SS பதில் MS அடுப்பு அந்த மாதிரி கவர் பண்ணி மாத்தி கொடுத்தோம்னா அது பட்ஜெட்டுக்குள்ளே தொடங்குறவங்களுக்கு அது 35,000 தொடங்கிடலாம். 100%. இதுவே ஒரு தள்ளு கடையா இருக்குன்னா 20,000 ரூபாய் போதுமானது. அவங்களுக்கு தேவையான தோசைக்கல்லு நம்ம கிட்ட இருக்கு, அவங்களுக்கு தேவையான MS அடுப்பு நம்ம கிட்ட இருக்கு, சைனீஸ் அடுப்பு இருக்கு, கரண்டீஸ் இருக்கு, போதுமானது. வண்டி அவங்க வச்சிருந்தாங்கன்னா இந்த பொருளை கொண்டு போய் அடுக்கிட்டு அவங்க வியாபாரம் பண்ணலாம்.